தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் செஞ்சல் புயல் இன்னும் சில மணி நேரத்தில் கரையை கடக்க உள்ளது. புயலின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்ததை குறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரிஷி வழங்க உள்ளார். கடந்த சில நாட்களாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நேற்று தினம் ஃபெங்கல் புயலாக உருவெடுத்தது. இந்த ஃபெங்கல் புயலின் தாக்கத்தினால் பல்வேறு மாவட்டங்களில், முக்கியமாக கடலோர பகுதி மாவட்டங்களில் பலத்த மழை பொழிய வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் ரெட் அலர்ட் வழங்கப்பட்டது. மேலும் இந்த புயலானது தற்போது 7 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது எனவும், இந்த புயல் கடலோர பகுதிகளை நெருங்கும் பொழுது இந்த புயலின் வேகமானது அதிகப்படியாக குறைய வாய்ப்புள்ளது எனவும் இந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த புயலின் காரணமாக பல்வேறு கடலோர பகுதிகளிலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழையானது பொழிந்து வருகிறது. தற்போது பிற்பகல் வேளைகளிலும் அல்லது இரவு வேளையிலும் இந்த புயலானது காரைக்கால் மற்றும் மகாபலிபுரத்துக்கு இடையே புதுச்சேரிக்கு அருகாமையில் உள்ள கடலோர பகுதிகளில் கரையை கடக்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வேந்தர் டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நவீனுடன் செய்தியாளர் ரிஷி.